ஹலோ மேபிள். லோனா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்பவுமே இந்த ட்ரெயின்ல தான் வருவியா? நேத்து என்னோட கசின் வீட்ல இருந்துட்டு அதனால தான். இங்க உட்காரலாமா? ஓ கண்டிப்பா. அடடா மறுபடியுமா? ட்ரெயின் இப்படி நடுவழியில நின்னுடுச்சே. எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஆமா, கோவம் வரும். நாம இன்னைக்கு லேட்டா போக போறோம். நல்ல வேளை துணையா நீயாவது இருக்கியே, அதுவே சந்தோஷம். இரு, கிரீனா மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸ்லை தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால்ல நல்லா விளையாடுவான். அதனால தான் உங்க எல்லாருக்கும் அவனை பார்த்தா பொறாமையா இருக்கு. பிரமாதமா இருக்கு லோனா. உன்னால லீலா மாதிரி பேச முடியுமா? லீலா மாதிரியா? நாம நல்லா விளையாடணும்னா நீங்க 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. நல்லா பேசுற லீலா எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துப்பா. ஆமா, அவ கொஞ்சம் அமைதியா இருந்தானே இன்னும் நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறேன். அது ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் தானே? ஆமா, என்னோட கசின் தான் கொடுத்தாங்க. உனக்கு இது வேணுமா? நிஜமாவா சொல்ற? ஆமா, போட்டுக்கோ. இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் லூனா. நல்ல வேளை ஒரு வழியா ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஆனா லேட் ஆயிடுச்சு. அடடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஓடணும்னு நினைக்கிறேன். அடடா, நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகணும், மறந்துட்டேன். நீ போயிட்டே இரு, அங்க வேலையை முடிச்சிட்டு நான் வரேன். சரி, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஹே गाइस, நான் வந்துட்டேன். என்னாச்சு லோனா? உனக்காக தான் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த ரூல்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு டீம்ல எல்லா பிளேயர்ஸும் வரலன்னா அந்த டீம் டிஸ்குவாலிஃபை ஆயிடும். அதனால இப்போ நிஞ்சாஸ் தான் முடிவெடுக்கணும். இதெல்லாம் என்னுடைய தப்புதான். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக நான் லூனா கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அதான் அவ லேட்டா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி லீலா, சமி என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கீங்க? நாம விளையாடலாம். நாங்க ரெடி. அப்படின்னா போட்டிக்கான சேலஞ்ச் ரெடியா? ரெடி. நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் குலுக்கல் முறையில ஒவ்வொரு பிளேயரை தேர்ந்தெடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க மேட்ச்ல விளையாட முடியாது. கடைசியில 2 பேர் மட்டும் தான் விளையாடுவாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றவ? ஆனா கோல் கீப்பர்ஸோட நிலைமை என்னன்னு சொல்லவே இல்லையே. அவங்களே எலிமினேட் பண்ணிடலாமா? உங்களுக்கு பயமா இருக்குன்னா சொல்லுங்க, நாங்க வேற ஏதாவது சேலஞ்ச் சொல்றோம். இல்ல வேண்டாம், நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம். ஓகே, சேலஞ்ச் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எங்க விளையாட போறீங்க? சென்ட்ரல் பார்க்ல விளையாட போறோம். பெர்ஃபெக்ட். எல்லாரும் நாளைக்கு சந்திக்கலாம். சரி வாங்க போய் பிராக்டிஸ் பண்ணலாம். ஹே மேவல், லேட்டா வந்தது என்னோட தப்பு. நீ அதுக்கு பவுல் கிட்ட போய் சொன்ன. உன் டீம்ல எல்லாரும் உன் மேல கோவமா இருந்தாங்க. உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான். ஃப்ரெண்டுன்னு ஆனதுக்கு அப்புறம் உதவி செய்யணும்ல, அது மட்டும் இல்ல. நீ லீலா மாதிரி பண்ணது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க கொஞ்சம் அமைதியா விளையாடணும். அவள மாதிரி பிரமாதமா பேசின. சரி, பிராக்டிஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போற? அது எனக்கு தெரியல. அப்படின்னா இன்னைக்கு நான் உன் கூட உங்க வீட்டுக்கு வரலாமா? இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இன்னொரு நாள் பார்க்கலாம். உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு போட்டியில எல்லாரும் முதல் 10 நிமிஷம் தான் ஒரே டீமா விளையாட போறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கம்மி ஆவீங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நாம நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். எல்லா பொசிஷன்லயும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா. நானுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் 2 வழி தான் இருக்கு. நீ இருந்தா கோல் கீப்பர், இல்லனா அவ்வளவுதான். ஆனா பொதுவாவே நீ இருந்தாலும் இல்லாட்டியும் ஒண்ணுதானே. ஏய், டிஃபென்ஸ்ல என்ன பண்றீங்க? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எதுக்காக அப்படி அடிச்ச? இப்ப நான் தான் போய் பால் அது ஒரு பெரிய விஷயமா? ஆமா, பிராக்டிஸ்ல நேரம் குறையுதுல. நீ லேட்டா வந்த, அதனால தான் பிராக்டிஸும் லேட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. சரி இருந்தாலும் நீ மேவலுக்கு உதவி பண்ணதுனால இன்னைக்கு மேட்ச்ல நாம ஃபோர்ஃபிட் பண்ணிருக்கணும். இத பாரு, அவ யாருக்கு வேணா உதவி பண்ணலாம், சரியா? அத பத்தி யாருமே பேசல. யார் கூட வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா டீமை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏய், அது ஜோய் சொல்றது சரிதான். நீ டீமே மறந்துட்ட. அப்படி இல்ல. நாவல் நிஞ்சா டீமுக்கு சேர்ந்தவ. நாளைக்கு நம்ம அவங்க கூட தான் மோத போறோம். அவ உன் ஃப்ரெண்டாவே இருந்தாலும். நிறுத்துங்க. மேவல் என் ஃப்ரெண்ட் கிடையாது. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீ அவளுக்கு உதவி பண்ண போய் தான் லேட் ஆச்சே. அது உண்மை கிடையாது. நாங்க ட்ரெயின் பிரேக் டவுன் ஆச்சு, அதனால தான் லேட். ஆனா எதுக்காக அவ அப்படி சொன்னா? அவ எதுக்காக அப்படி சொன்னானே எனக்கு தெரியல. என்ன, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா गाइस? இத பாருங்க, எல்லா மேட்ச்க்கும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி நாம 5 பேரை வச்சு இன்னைக்கும் பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்புறம் குலுக்கல் முறையில பிளேயர்ஸை தேர்ந்தெடுத்து நாம எலிமினேட் பண்ண போறோம். ஓகே, நாங்க 5 பேரும் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எப்பவும் போல விளையாடினாலே போதும். நாம எல்லாரும் ஒன்னா விளையாடணும், புரிஞ்சுதா? லூனாவுக்கும் புரியுற மாதிரி சொல்லு. என்ன லூனா, புரிஞ்சுதா? போதும், நிறுத்துறீங்களா? முதல்ல நீங்க யாரும் என்ன நம்பல, இப்ப கிண்டல் பண்றீங்க. நம்பலையா? என்ன சொல்ற? ஆமா, அவ ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றதுனால நம்ம டீமையே மறந்துட்டேன்னு சொல்றேன். அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? ஹாய் லூனா. ஹாய் மேவல். டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. லூனா கிட்ட பேசணும். ஓகே, நாங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீ பேசி முடிச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி வாங்க போலாம். வேண்டாம், நில்லுங்க. நீ எதுக்காக லூனா அப்படி பேசுன? எனக்கு புரியல. நானா என்ன பேசுனேன்?
பிராக்டிஸ்க்கு அப்புறம் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, என்ன வேலைன்னு சொல்லவே இல்ல. ஓ அத கேக்குறியா? எனக்கு புரியுது லூனா, நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போட்டு விட்ட, நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல, அதானே வருத்தமா இருக்க. சரி இந்த இதை எடுத்துக்கோ, உனக்காக தான் கொண்டு வந்தேன். என்னது எனக்காகவா? நல்லதா இருக்கு, ஆனா எனக்கு இது வேண்டாம். இல்ல பரவாயில்ல, இதை நீ போட்டுக்கோ. இல்ல வேண்டாம். உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல. அப்புறம் என்ன, நீ என்னுடைய ஃப்ரெண்ட், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது அந்த ரிங் உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கு, நீயும் தான். ரொம்ப நன்றி. சரி நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிஃப்ட் கொடுத்துட்டேன், இனிமே நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு வரேன். எல்லாரும் இங்க வாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க எல்லாருடைய பேரையும் நான் பேப்பர்ல எழுதி இருக்கேன். ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக போற பிளேயர் பேரை நான் சூஸ் பண்ண போறேன். அந்த பிளேயரும் நானும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக விளையாட போறோம். லூனா. என்னது நானா? நீ அவங்களுக்கு எதிராக விளையாட போற. ஆனா இது பிராக்டிஸ் தானே, கவலைப்படாத. ரிங் சூப்பரா இருக்கு. என்னது? ஆமா பிராக்டிஸ் அப்ப அதை போட்டிருக்கிறது நல்லது கிடையாது. இது என்னோடது இல்ல, அந்த மேவலோடது. அந்த மோதிரத்தை காட்டு, அந்த ஸ்டோன் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நானும் அதேதான் சொன்னேன். இது அவகிட்டே வச்சுக்க சொன்னானே, என்னன்னு தெரியல, கொடுத்துட்டு போயிட்டா. வாவ், அற்புதமான கிஃப்ட் இல்ல. அவ ஏன் இதை எனக்கு கொடுத்தான்னு புரியல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை நீ அவளாலதான் லேட்டா வந்தேன்னு நினைச்சு இதை கொடுத்துட்டு போனாலோ? நடந்த உண்மை என்னன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஒருவேளை உன்ன அவளுக்கு பிடிச்சிருக்குமோ? ஒருவேளை உன்னோட ஃபேனா இருப்பாளோ? அந்த விஷயத்தெல்லாம் மறந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல. எனக்கு என்னமோ அதான் காரணம்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே गाइस, போதும் நிறுத்துறீங்களா? வாங்க பிராக்டிஸ் ஆரம்பிப்போம். இந்த லூனா. ஹேய், உனக்கு என்ன ஆச்சு? கம் ஆன் லூனா, கவனமா விளையாடு. பால் குடுக்கறியா? போச்சா? என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களால முடிஞ்சா பால் எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். கம் ஆன் லூனா, கோல் போடு. ஓகே. கோல் அங்க இல்லையேமா? இது எப்படி மிஸ் பண்ணா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா லூனா? நீ இப்படி எல்லாம் விளையாட மாட்டியே. உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் கவனமா விளையாடு. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண விருப்பம் இல்லையா? எதுக்காக காலையில இருந்து நீங்க என்ன இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? உன்னை வேணும்னு கேள்வி கேக்குறோம்னு நினைக்காத. உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நீ ரொம்ப மோசமா விளையாடிக்கிட்டு இருக்க. அப்படியா? சரி நான் அப்ப கிளம்புறேன். அது விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏ லூனா, திரும்ப வா. தேவையில்லாம கத்தாத, நான் போய் பேசிட்டு வரேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உனக்கு என்ன ஆச்சு லூனா? காலையில அந்த மேவல் கூட பேசாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்ற? நீ எப்பவுமே நிஞ்சாஸ் டீம் கூட நல்லா தானே பழகுவ. ஆனா மேவல் ஒன்னும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. நான் அவகிட்ட இந்த ரிங்கை கேட்கல, அவளா போட்டு விட்டுட்டு போயிட்டா. வேண்டான்னு எப்படி தூக்கி எறியுறது? அந்த மோதிரம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உனக்கு கொடுக்க அவங்க வீட்ல மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க? நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் உனக்கு இதை கொடுக்கறேன்னு சொன்னா. ஆனா அவ கூட நெருங்கி பழகணுமான்னு யோசனையா இருக்கு. ஒரே நாள்ல அவ்வளவு நெருக்கமா நம்மளால பழக முடியாதுங்கிற விஷயத்த அவளுக்கு புரியவை. அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அவகிட்ட இருந்து கிஃப்ட வாங்கிட்டு அவ கூட நெருக்கமா பழக முடியாதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ சொல்றதும் சரிதான். நான் இப்ப போறேன், அவகிட்ட போய் பேசுறேன். நான் வந்துடுறேன்னு எல்லார்கிட்ட சொல்லிடு. ஹே சாரா, மேவல பாத்தியா? நாம இத ஆர்டர் பண்ணலாமா? ஆமா, ரெட் கலர் நல்லா இருக்கு. ஹே மேவல பாத்தீங்களா? நான் பார்க்கல. பிங்க் கலர் நல்லா இருக்குமோ? ஹே டாக் சைட், மேவல பாத்தீங்களா? ஓ அவளா? இரு, நான் என்னோட பாக்கெட்ல பாக்குறேன். எங்க தான் வச்சிருந்தே எங்க போறான்னு தெரியல. சுண்டோஸ் மேவலுக்கு பாஸ் பண்ணு. எங்க இருக்கா? இல்ல நீ பாத்துக்கோ. ஓகே. எஸ். ஓ வாவ், பிரமாதம். ஓகே, நாம மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? டிஃபென்ஸ்ல கவனம் செலுத்துங்க. மேவல் கொஞ்சம் இங்க வா. என்ன விஷயம் லூனா? உன்னோட மோதிரத்தை கொடுக்க வந்தேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் இல்ல. ஆனா என் ரிங்க திருப்பி கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்ற, அப்படின்னா என் மேல ஏதாவது கோவமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல. ஹே மேவல், சீக்கிரம் வா. சரி நான் பிராக்டிஸ்க்கு போறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி நீ எங்க வீட்டுக்கு வேணா வரலாம். நீ வரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் நான் எதுவும் சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இரு மேவல். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நெருக்கமா பழகல. அப்படின்னு யார் சொன்னா? இன்னைக்கு காலையில நம்ம ட்ரெயின்ல பார்த்தோம், மீட் பண்ணோம். நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கூட போட்டு விட்ட. அது ஒரு வெறும் பேண்ட், அதனால என்ன ஆக போகுது? இத போட்டு விட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு தானே அர்த்தம்? இத பாரு, ஒரே நாள்ல அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக முடியாது. ஏன் அப்படி சொல்ற? கண்டிப்பா முடியும். நான் சொல்றது உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. ஆனா நீ தானே எனக்கு அந்த பேண்ட் கொடுத்த. மேவல் என்னாச்சு? என்ன தனியா விடுங்க. லூனா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றியா? இந்த பிரச்சனையை நாளைக்கு நம்ம போட்டியில பாத்துக்கலாம். மேவல் நில்லு, நாங்க வரோம். மேவல் போவாத, நில்லு.
நீ எதுக்காக அவகிட்ட அப்படி பேசுன? ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ அவளை அழ வச்சிட்ட லூனா. அதுவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவளை அழ வச்சுட்ட. நான் அவகிட்ட உண்மையை சொல்ல ஆசைப்பட்டேன். நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு அவ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு புரியலன்னா அது என்னோட தப்பு கிடையாது. சரி, நீங்க எல்லாரும் எதுக்கு திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல லூனா. நீ தேவையில்லாம அவ மனசை காயப்படுத்திட்ட, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நாம நாளைக்கு அனுபவிப்போம்னு எனக்கு நல்லா தெரியுது. விடுங்க, நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன். இப்ப கிளம்புனாதான் எங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போற ட்ரெயினை பிடிக்க முடியும். சரி விடு, அவன் உன்கிட்ட அப்படி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மோதிரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவ எப்படி அப்படி எல்லாம் பேசலாம்? என்னது, உன்னோட பிறந்த நாளுக்கு உன்னோட அப்பா அம்மா கொடுத்த மோதிரத்தை நீ அவங்கிட்ட கொடுத்துட்டியா? நாளைக்கு நம்ம அவளை பார்க்கும்போது அவ கிட்ட இருந்து எப்படியாவது அந்த மோதிரத்தை திருப்பி வாங்கிடணும். எனக்கு விளையாடவே பிடிக்கல. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன பிரச்சனைன்னு சொல்லு சாமி. லூனா பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டா. ஏன், என்னாச்சு? அது ஒரு பெரிய பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேவல் தான். மேவலா? மேவல் நிஞ்சாஸ்ல ஒரு பிளேயர். லூனாவும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கா. லூனா அது உண்மை இல்லைன்னு அவகிட்ட சொன்னா. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சாமி, உனக்கு ஞாபகம் இருக்கா? கிரெக்குக்கும் உனக்கும் பிரச்சனை வந்ததில்ல? இதெல்லாம் சகஜம் தான். அதுக்குள்ள மறந்துட்டியா? நீ அவனை வெறுத்த, அவன் கிட்ட பேசல. ஆனா இப்ப நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அத நான் மறந்துட்டேன். நாளைக்கு என்ன நடக்க போதுனே தெரியல. லூனா பண்ண தப்பால நாளைக்கு நிஞ்சாஸ் எப்படி விளையாட போறாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நீ முதல்ல லீலா கிட்ட பேசணும். கேப்டன்ஸ் 2 பேரும் பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? ஆமா சாமி, டாக்ஸ் சொல்ற மாதிரி கேளு. லூனா வந்துட்டா. எனக்கு மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறவங்க சுத்தமா பிடிக்காது. என்ன உனக்கு என்ன வேணும்? எதுக்காக அவளை இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? லூனா இத பண்ணுவான்னு நினைக்கல. மேவலோட மோதிரத்தை எடுத்திருக்கா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளோட மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டேன். நீ போய் மேவல் கிட்ட பேசினாதான் சரியா வரும் எனக்கு தோணுது. ஆமா, நாம இதை இப்படியே விடக்கூடாது. சீக்கிரமா போ. உன்கிட்ட பேசணும். மேவலை தனியா விட்டுரு. ஆனா வெயிட் பண்ண லீலா. லூனா ஏதோ பேச வந்திருக்கா. ஆனா மேவலுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அத நீ எப்படி சொல்லலாம் லீலா? இங்க பாருங்க, உங்க டீமை பத்தி எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க டீம் பிளேயர்ஸ் நாங்க தான் பாத்துப்போம். நீ தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அவ மேவல அழ வச்சிருக்கா. அவளோட மோதிரத்தை வர திருடிட்டு போயிருக்கா. போட்டிக்கு முன்னாடி நமக்குள்ள பிரச்சனை வரணும்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் இவ பண்ணிருக்கா. என்னது? அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. கேம் ஆரம்பிக்கலாமா? கேப்டன்ஸ் இங்க வாங்க. டாஸ் போட போறேன். இந்த ப்ளூ கேப்பை பிடி. இந்த ப்ளூ கேப்க்குள்ள தி டீம் பிளேயர்ஸ் உடைய பேரெல்லாம் இருக்கு. கிரீன் கேப்ல நிஞ்சாஸ். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் நான் விசில் அடிப்பேன். அதுக்கப்புறம் கேப்பை எடுத்து நாம யாரை எலிமினேட் பண்ணணும்னு பார்க்கணும். பேரெல்லாம் ஹேட்குள்ளேயே இருக்கு. ஜோயுடைய கோல் போஸ்ட் நார்த் எண்ட்ல இருக்கு. சிவாவுடைய கோல் போஸ்ட் சவுத் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. லீலா, சமி, நீங்க ரெடியா? ரெடி. நாங்களும் ரெடி. கேம் ஆரம்பிக்கலாம். என்னாச்சு சாமி? வயசாயிடுச்சா? உன்னை அவ்வளவு லேசா விட்டுருவனா? அப்படியா? அதையும் பாத்துருவோம் வா. பால குடுக்கறியா இல்லையா? ஏய் லூனா, உனக்கு ஆகல. மேவல், இது உனக்கு முதல் வார்னிங். இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணா போட்டி விட்டு வெளியேற்றிடுவேன். மேவல் எதுவும் பண்ணல. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. விளையாட்ட ஆரம்பிங்க. லூனா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்லதா இருக்கு. ஹேய், தள்ளி போ. பாஸ் பண்ணு சாமி. ஐயா, நான் மன்னிச்சிடு. பிரேக் சவுண்ட் கவனி. நான் பாத்துக்கறேன். அடுத்த தடவை நல்லா முயற்சி பண்ணு. மேவல் ஏண்டா? மறுபடியும் நீயா? எத்தனை தடவை போட்டாலும் திருந்த மாட்டியா? ஜோயி, எப்படியாவது பால தட்டி. ஏதோ முயற்சி பண்றேன். நிஞ்சாஸ் ஒரு கோல் போட்டிருக்காங்க. கவலைப்படாத லூனா, நம்மளாலையும் கோல் போட முடியும். நீங்க எப்படி தோக்கதான் போறீங்க? அவள விடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். கொண்டு நீ பாத்துக்க. சூப்பர், அப்படிதான். மேவல் என்ன? 10 நிமிஷம் முடிஞ்சாச்சு. இப்ப எலிமினேஷன் டைம்.
முதல்ல இந்த போட்டியிலிருந்து விலக போறது நிஞ்சாஸை சேர்ந்த சாந்தூஸ், அப்புறம் இந்த டீம்ல கிரேக். இங்க பாஸ் பண்ணு. அது வேணும்னு பண்ணதில்ல. கேம் தொடரட்டும். லூனா இந்தா சீக்கிரம் ஸ்கோர் பண்ண உன்னால முடியும். கோல் கீப்பர் எங்க? இதோ இங்க இருக்க. இந்த மேவல் படி. நீதான் என்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட். சீக்கிரம் முன்னாடி போ மேவல். சீக்கிரமா போ மேவல், உன்னால ஸ்கோர் பண்ண முடியும். ஜாக்கிரதை ஜோய். இங்க என்ன நடக்குது? கமால் மேவல், ஷூட் பண்ணு. போச்சு. நிஞ்சாஸ் இரண்டாவது கோலை போட்டுட்டாங்க. Oh no. அவங்க பிரமாதமா கேம் ஆரம்பிக்க. கம் ஆன் गाइस, நம்மளால முடியும். மரியாதையா பால் கொடுத்துட்டு போயிடு லூனா, உனக்கு இது தேவையில்லை. ஆமா, இதுக்கு நீ தகுதியானவ கிடையாது. இத மேவல ஆள வச்சிருக்க. நிஞ்சாஸ் ஏற்கனவே உங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்கேன். நாட்ஸ், நீ போட்டியை விட்டு விலகி ஆகணும். வெளியே போ. நீ பண்ணது பெரிய தப்பு. நானா? ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே. டீம் தான் இப்ப ஆரம்பிக்கணும். ஏய், இது சுத்தமா சரியே கிடையாது. நீ ஆரம்பிக்கலாம் லூனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப போர் அடிக்குது. லூனா பாஸ் பண்ணு. எதுக்காக வெயிட் பண்ற? சீக்கிரமா ஆரம்பி. லூனா நீ பால பாஸ் பண்ண போறியா இல்லையா? ஃபவுல். நீ பண்ணது தப்பு சமி. தப்ப யார் பண்ணாலும் தப்பு தான். அதனால இப்ப நீ போட்டியில விளையாட முடியாது. வெளியே போ. நிஞ்சாஸ் கேம் ஆரம்பிங்க. இதெல்லாம் உன்னோட தப்புதான். அடுத்த பிளேயரை தேர்ந்தெடுக்க போறோம். நிஞ்சாஸ் சேர்ந்த லீலாவும் இந்த டீமை சேர்ந்த ஜோயும் வெளியே போக போறாங்க. கோல் கீப்பர் எல்லாமே என்ன பண்ண போறீங்களோ? மேவல் இந்தா. ஏய், மறுபடியும் வந்துட்டியா? இன்னும் கொஞ்சம் தனியா விட்டா நல்லா இருக்கும். மேவல், நான் சொல்றத கேளு. உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இதோ இப்ப இங்க பாரு. Oh no. வாய்ப்பே இல்ல. சூப்பரா தடுத்த இனஸ். கேமுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சாச்சு. நிஞ்சாஸ் 2 கோல் போட்டிருக்காங்க. உங்க மனசை தளர விடாதீங்க, நம்மளால முடியும். அடுத்த இதுல நான் எலிமினேட் ஆனதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா ஒத்து வராது. மேவல் கிட்ட பேசினாதான் எல்லாம் சரியாகும். புரிஞ்சதா? என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நாங்க உங்க கவனத்தை திசை திருப்புறோம். நீ அப்ப மேவல் கிட்ட போய் பேசிடு. ஏய், இது சூப்பர் ஐடியா. நீ பால பேசாம யாருமே இல்லாத கார்னர் கொண்டு போ. அவளும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவா. அங்கேயே வச்சு எல்லாத்தையும் பேசிடு. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்படியா? ஆமா, நமக்கு வேற வழி இல்ல. முயற்சி பண்ணி பாரு. ஓகே, போட்டி ஆரம்பிக்க போகுது. சீக்கிரமா போங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. லூனா, மார்வெல பாத்துக்கோ. ஒரு நிமிஷம் மேவல், நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். தேவையில்ல. ஏன் இப்படி பண்றா? அடுத்து யார் எலிமினேட் ஆக போறாங்க? ஓ நோ, நான் எலிமினேட் ஆனா நல்லா இருக்கும். நானும் மேவல தனியா விளையாடுற மாதிரி வரக்கூடாது. நிஞ்சாஸ்ல இருந்து சிவா, இந்த டீம்ல இருந்து ஈனஸ். கம் ஆன் லூனா, உன்னால கண்டிப்பா முடியும். கம் ஆன் மேவல், உங்களை சும்மா விடாத. கேம் ஆரம்பிக்கலாம். ஓஹோ, அத பாத்தீங்களா? எங்க போறாங்க? ஏய், எங்க போற? என்ன ஏமாத்தலன்னு பாக்குறியா? அது உன்னால முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேக்குறியா ப்ளீஸ்? சீக்கிரமா சொல்லு. ஓ, மோதிரத்தை நான் எடுத்துக்கல. உன்னோட பேக்ல போட்டுட்டேன். அப்படியா? இத நான் எப்படி நம்புறது? போய் உன் பேக்ல பாரு. நான் ஒன்னும் எடுக்கல. நானும் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சுடு. எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். ஆனா நீ தானே என் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுவும் உண்மைதான். சில நேரங்கள்ல என் மூளையை விட என் வாய் ரொம்ப வேகமா வேலை செய்யும். அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் பழகி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. சரிதானே? அது என்னவோ சரிதான். ஆனா நீ பண்ண தப்புக்கு சாக்கு போக்கு சொல்ல முயற்சி பண்ணாத. உனக்கு என்ன பிடிக்கல? இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இனஸ் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க ஒண்ணு சேர ரொம்ப நாள் ஆச்சு. அததான் நான் சொல்ல வரேன். அப்படியா? அப்ப என் ரிங் எங்க வச்சிருக்க? நம்ம மேட்சை நிறுத்திட்டு போய் பார்க்கலாமா? ஏய், 2 பேரும் அங்க நின்னுக்கிட்டு என்ன பண்றீங்க? அது நாங்க எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கோம். நாங்க நீ ஏன் சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வா போலாம். ஓகே.
சீக்கிரம் சீக்கிரம் பிரமாதமா விளையாடுறீங்க. முடிஞ்சா பால் எடுத்துக்கோ பார்க்கலாம். அப்படியா? இப்ப என்ன சொல்ல போற? பிரமாதம் லூனா. The team ஒரு கோல் போட்டுட்டாங்க. டைம் முடிஞ்சாச்சு. நிஞ்சாஸ் 2 கோல் போட்டதால அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. நன்றி. ஆனா அவ சொன்னது சரிதான். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. லூனா என்னை ஏமாத்தல. என்னோட ரிங் என்கிட்ட தான் இருக்கு. இத பாருங்க. லூனா த டீம், நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நீ கோவப்பட மாட்டல்ல? அத நீ என்னன்னு சொன்னதானே தெரியும். அது லூனா, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட நான் திருப்பி கொடுத்துறேன். இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி. ஹே லூனா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். ஆமா, நான் அப்படி சொல்லும்போது உன் முகத்தை பார்க்கணுமே.